திமுக அரசை கண்டித்து யார் அந்த சார் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட்டை அணிந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த டி-ஷர்ட்டில் இருந்த QR கோட் தற்போது மக்கள் கவனத்தை பெற்றிருக்கிறது. அந்த QR கோட் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும் காணொளியில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவம் குறித்த முக்கியமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. கடந்த டிசம்பர் 23ஆம் தேதியே பாதிக்கப்பட்ட மாணவி பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவித்திருந்த போதும் ஒரு நாள் கடந்தே பல்கலைக்கழகம் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கிறது. இதனால் சம்பந்தப்பட்ட இடத்தில் தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாக காணொளியில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் நாள் ஞானசேகரன் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட போது விசாரணையை நடத்திவிட்டு காவல்துறை அவனை திரும்பி போக அனுமதித்திருக்கிறது. இதன் மூலமாக அலைபேசியில் இருந்த பல முக்கிய தகவல்களை அவன் அழித்திருக்கக்கூடும் எனவும் பயங்கரமான பாலியல் குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியை காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்காமல் திரும்பி போக அனுமதித்தது ஏன் என்ற முக்கிய கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. ஞானசேகரன் திமுக அனுதாபி மட்டுமே என முதல்வர் சட்டசபையில் கூறியிருந்தாலும் ஞானசேகரன் திமுகவின் பல முக்கிய புள்ளிகளோடு நெருக்கமாக இருக்கும் காட்சிகளும் காணொளியில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஞானசேகரனோடு மிக நெருக்கமாக இருந்த அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள் தனது தொகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழாவை முதல்வர் தொடங்கி வைத்த போதும் அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்பது பல சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் அமைச்சர் சட்டமன்றத்தில் இருந்தார் என காரணங்கள் கூறப்பட்டாலும் அமைச்சர் இதுவரை வாய் திறக்காமல் இருப்பதும் தற்போது அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்காததும் கவனம் பெற்றிருக்கிறது. தமிழகத்தின் இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கு ஆளுநர், தேசிய கீதம், ஈவேரா, சீமான் என விதவிதமாக உருட்டி கொண்டிருந்த திமுக அடுத்து மக்களின் உணர்ச்சியை தூண்டும் விதமாக மாட்டிறைச்சி விஷயத்தை வைத்து மடைமாற்றிக் கொண்டிருக்கிறது. கோவில் அருகே மாட்டிறைச்சி கடை நடத்த வேண்டாம் என்று பாஜகவினர் தெரிவித்த நிலையில் மாட்டிறைச்சி தவறானதா, அதை வியாபாரம் செய்தால் என்ன குற்றம் என்று கடை நடத்திய இஸ்லாமிய பெண்மணியை பேச வைத்திருப்பதோடு அவரை மிரட்டியதாக கூறி பாஜகவினரை கைது செய்து திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களின் அருகே பன்றி இறைச்சி கடை நடத்தினால் தவறா என்று மக்கள் கேள்வி எழுப்பினால் திமுக ஒத்துக்கொள்ளுமா என்பது நமது சந்தேகம். இந்து மத நம்பிக்கைகளை மட்டும் சிதைக்கும் விதமாக செயல்படும் அறநிலையத்துறை நேற்று வைகுண்ட ஏகாதசி விழாவில் நெல்லையின் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் பரமபத வாசலை திறக்க முடியாது என அறிவித்திருக்கிறது. வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடுவதற்கு போதுமான நிதி இல்லை என்று அதிகாரிகள் கூறிய நிலையில் அங்கு ஒன்று திரண்ட மக்கள் கோவிலுக்கு சொந்தமாக இருக்கும் கடைகளின் வாடகை வருமானம் என்ன ஆகிறது, கோவிலின் சொத்துக்கள் என்ன ஆயிற்று என்று கேள்வி எழுப்பியதோடு மக்களிடம் யாசகம் வாங்கியாவது நிதி திரட்டி தருவோம் என்று கூறியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்றே பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலும் கூட்டத்தை சரியாக நெறிப்படுத்தாமல் திமுகவினரை மட்டும் உள்ளே அனுமதித்து காவல்துறை அட்டூழியத்தில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். பகுத்தறிவு பேசி ஈவேராவை கொண்டாடும் கூட்டம் கோவில் பக்கம் வந்து உண்மையான பக்தர்களுக்கு இடைஞ்சல் செய்வது ஏன்? செய்த பாவங்களை எல்லாம் சொர்க்கவாசல் தரிசனம் கண்டுவிட்டால் மட்டும் கடவுள் மன்னித்து விடுவாரா என்பது நாம் முன்வைக்கும் சந்தேகமாக இருக்கிறது.